வாங்க இன்றைக்கி சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிடலாம், நைட்டுக்கு ஆப்பம் சுட்டுக்கலாம். அப்போ 2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி, 1/4 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் நைட்டே நம்ம ஊற வச்சிடலாம். அப்போ நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அப்படியே எடுத்து அரைச்சிக்கலாம். அது கூட கொஞ்சமாக சாப்பாடு சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ உப்பு லாஸ்ட்டு நம்ம சுடும்போது வேணாலும் போட்டு கலக்கலாம். அப்படியே சூப்பராக வரும் ஆப்பம் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா. நான் தேங்காய் சேர்த்த மாட்டேன். தேங்காய் சேர்த்தாம தான் ஆப்பத்துக்கு அரைச்சி வைப்பேன். ஏன்னா அது பாக்கி இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் சேர்த்தோம்னா ஒரே நாளில் சுட்டால் தான் அது நல்லாயிருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிரும் மாவு. பாருங்கள், கலக்கி எடுத்து மூடி வச்சிடலாம். மத்தியானத்துக்குள்ளேயே ஒரு புளிச்சிரு. இப்போ பாருங்கள், உப்பு போட்டு கலக்கிட்டு இப்போ வந்து ஆப்பம் ஊற்றிடல எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். மாவு கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் நல்லா வரும் ஆப்பம். நீங்கள் வேறு எதுவும் சோடா உப்பு எதுவுமே சேர்த்த வேண்டாம். பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்த்த வேண்டாம். சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா ஆப்பம். இப்போ ஒரு தேங்காய் சட்னி கொஞ்சம் சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அரைச்ச சாம்பார் வச்சா அதோட சூப்பராக இருக்குது. நல்லா நிறைய பேர் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம இதுலேயே ஒரு முட்டை ஊற்றி முட்டை ஆப்பம் செஞ்சு பார்க்கலாம். அது அதோட சூப்பராக இருக்குது. நிறைய பேர் ஆப்பாயில் சாப்பிடுவாங்கள்ல, அது இது அப்படியே இதில் ஆப்பாயில் மாதிரி மேலே அப்படியே கொலன்னு கொஞ்சம் மாதிரி இருக்குது. அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது. அப்படியே லைட்டாக மேலாப்பில் வடிவேல் சொன்ன மாதிரி உப்பை தூவிட்டு கொஞ்சம் அப்படியே பெப்பரை போட்டுவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். யாருக்கு தானுங்க இந்த ஆப்பை பிடிக்காமல் இருக்குது. அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.